கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். உலகத்தில் மிக மதிப்பு மிகுந்தது சிறந்தது அப்படின்னா உன் உடல். உலகத்தில் மதிக்க தகுந்தது எது? உன் உடல். உன் உடலை நீ ஆரோக்கியமாக வச்சு தெரியலனா வேஸ்ட்டு. நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் உன்னால் வாங்க முடியாது உடம்பை. உன் ஸ்கின்னில் ஒரு பகுதி கீரல் வந்துச்சு இல்லை, நீ சாதாரணமாக டேமேஜ் ஆகிட்ட இல்லை, டேமேஜ் ஆகிடுச்சுன்றதுக்காக அழாத. ஐயோ கடவுள் கொடுத்த புனிதமான இந்த தோலில் ஒரு கோடு போட்டேனேன்னு அழு, வலிக்குதுன்னே அழாத. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? என்ன பண்ணாத, வலிக்குதுன்னு அழாத. வலி ஏற்படுத்துகிற அளவுக்கு வாழ்ந்துட்டேனேன்னு அழு. காயம் ஏற்படுற மாதிரி என்ன பண்ணிட்டேன் நான், என் உடம்பை செதுக்கிற மாதிரி நான் இருந்துட்டேனே அப்படின்னு என்ன பண்ணேன். இந்த உடல் கொண்டு தான் இன்பத்தெல்லாம் தூக்கிறேன். நல்ல சாப்பாடு சாப்பிட்ற, நல்ல பொருள்கள்லாம் காட்சி பார்க்குற, வித்தியாசமானதை காட்சிகளை பார்க்குற, நல்ல வித்தியாசமான காதில் கேட்குற, வித்தியாசமான நறுமணங்களை நுகர்ற, இதெல்லாம் எங்கே நடக்குது? ஒரு லூஸு மாங்காக்கு எல்லாம் சொல்லுங்கிறான், உடம்புல ஒன்றும் இல்லைன்றாயா. உடம்புல ஒன்றுமே இல்லை, சுரி விட்டான்னா போதுன்னு கேட்குறான் ஒரு லூஸு. புறம் கூடுறான் உன்னத்துக்கிட்ட போய். உடம்பு ஒரு விசேஷம், உன் உடம்பு ஆலயம். இந்த உலகத்தில் மீண்டும் பெற முடியாதது, ரொம்ப விசேஷமானது எது மட்டும்தான்? உங்கள் உடம்பை விட ஒரு விசேஷமான ஒரு பொருள் இந்த உலகத்தில் கிடையாது. இந்த உடம்புக்கு பேர் பார்வதி, இந்த உடம்புக்கு பேர் அன்னை. புரியுதா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். விநாயகர் இந்த உடம்பு தான் சுற்றி பழத்தை வாங்கினுக்கிறாரு. அதனால் இந்த உலகத்தில் மதிப்பு முடியாது எந்த தங்கம் பொண்ணு பொருள் அதெல்லாம் சும்மா பேச்சு. தங்கம் போட்டு பார்க்குறது இந்த உடம்பு தங்கத்தை விட அழகானது. தங்கம் போட்டு என்ன பண்ணுறேன் நான் ஒன்றா கௌரவிக்கணும். புரியுதா? மாலை போடுறதெல்லாம் எதுக்குன்றீங்க? இந்த உடம்பு விசேஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா, இது கடவுள் புரிஞ்ச உடம்பாச்சுன்னு தான் மாலை போடுறீங்க. புரிஞ்சு வச்சுங்க. புரியுதா? சும்மா மாலை போடுறேன்னு வச்சுக்க போகிறீங்க. புரியாமல் போட்டிருந்தீங்கன்னா இப்போ இனிமேல் போட்டினா உங்கள் அது உடம்பு மதிக்க மாட்டேன்னு நீ ஒரு மாலை வாங்கி போட்டுன்னு வந்து எனக்கு போட்டுன்றேன். நான் வர்ற என்ன 2 மாலை வாங்கி வந்துரு. என்ன பண்ணேன்? முதல்ல என்கிட்ட ஒரு மாலை கொடுத்து போடுங்கன்னு சொல்லி போட்டுக்கோ. அப்புறமா என்ன பண்ணேன்? உன் உடம்பு விசேஷம். புரியுதா? இங்கேருந்து கூட என்ன பண்ணிக்க, நீ செஞ்சுக்க, தப்பு இல்லை. என்னை கொண்டாடுற மாதிரி என் உடம்பு கொண்டாடுற மாதிரி உன் உடம்பையும் கொண்டாடு. புரியுதா? நீ மாலை போட்டு கொண்டாடு, மாலை போடாத கூட கொண்டாடு, தப்பு கிடையாது. மாலை போட்டால் அதில் பூச்சி இருக்கும், வந்து கச்சி கச்சில் போதுன்னு பயம் தானே பண்ணாத. இதெல்லாம் தாண்டி தான் நான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுறேன். என் உடம்பு எனக்கு விசேஷம் தான். நீங்கள் ஈரத்தோடு போடுறது கூட ஏன்னா அவன் கருணையோடு போடுறான், அன்பாக போடுறான்னு தான் என்ன பண்ணுகிறேன், நான் ஒத்துக்கிறேன். நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன்னு தெரிந்தா என் உடம்பு ரொம்ப விசேஷம்னு எனக்கு தெரியும். ஆனால் எதுக்கு உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன்? என் உடம்பு உங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறீங்க? ஐயோ இவங்கெல்லாம் நல்லா இருக்கட்டும் தான், திருப்தியாக வாழட்டும், உலகத்தில் என்ன எப்படி இருக்கட்டும், திருப்தியாக வாழட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும்ன்ட்டு. சரியா? உன் உடம்பு உலகத்துலேயே மதிப்பு. மூஞ்சி நல்லா இல்லைன்னா சரி பண்ணு, எண்ணெய் நல்லா இல்லாமல் ஆகிடுது, நல்லா சாப்பிடு, சந்தோஷமாக என்ன இப்படிங்கிற, என்ன பண்ணேன், கொண்டாடு. ஒன்று தான் இறங்க முடியுது. உடம்பு என்ன பண்ணும்? உடம்பு மதியாமல் விட்டுருந்தனால தான் என்ன ஆயிடுச்சு? இது உட்காந்து சோறையே துணாமல் தான் உடம்பு என்ன போனான், இவன் சோறையை போட மாட்டேன்றான், போடான்னு சுரிக்கும். என்ன பண்ணு? உன் உடம்ப கொண்டாடு. இந்த உலகத்தில் விலை மதிப்பற்றது எது தான்? உன் உடம்பு தான். புரியுதா? வயிறம் வயிறு நினச்சின்னு தெரியாத, சம்பாரிச்சுக்கணும். அதுக்குன்னு ஐயோ நீ ஏழையாரு பிச்சைக்காரனாருன்னு நினச்சிக்கிறேன்னு சொல்லப்படு. நீ எவ்வளோ கோடியனா சம்பாதி, எவ்வளோ தங்க ஆபரணங்கள்லாம் வாங்கி போட்டுக்கோ, தப்பு கிடையாது. ஆனால் எது முக்கியம்? உடல் தான் முக்கியம். இதை விட ஒரு விசேஷமானது இல்லை. நல்ல ஷூ போடு, நல்ல ட்ரெஸ் போடு, இந்த உடம்பு என்ன பண்ண கொண்டாடு. கந்தெல்லாம் போட்டு என்ன பண்ணாது இந்த உடம்பை அசிங்கப்படுத்தாது. சட்டைலாம் போடும்போது மற்றவங்க பார்க்குறதுக்காக போகிறேன்னு நினச்சிக்காத. புரியுதா? நல்ல காஸ்ட்லி சட்டை போட்டு உடம்பு என்ன பண்ணேன் கொண்டாடு. நல்ல வாட்சி கட்டி உடம்ப கொண்டாடு. எனக்கு இங்கெல்லாம் வீடியோலாம் எடுத்து பாலிமர் நியூஸில் போட்டானுங்க. ஷூ, வாட்சி, இதெல்லாம் உங்களுக்கு ஃபேனா எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. ஆமாம், புரியுதா? எதை கொண்டாடுனா? எது விசேஷமானது? கொண்டாடு.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.